ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th சோஷியலுக்கான ஆனுவல் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களின் பேப்பரை எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி நான் பசங்க தொடர்ச்சியான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன் சரிங்களா. ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு கேளுங்க. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கப்பா, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? செகண்ட் ஒன், ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? தேர்ட் ஒன், PM மலபாரி என்பவர் யார்? என்பவர் ஒரு டேஷ். ஃபோர்த் ஒன், கூற்று காரணம். கூற்று பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களை மலைப்பாங்கான பகுதியில் அமைத்தனர். காரணம், அவர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். ஃபிஃப்த் ஒன், புவி பெரும் ஆற்றல் டேஷ். சிக்ஸ்த் ஒன், ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை டேஷ் ஆகும். செவன்த் ஒன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு டேஷ். எய்த் ஒன், உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டேஷ். நைன்த் ஒன், வங்கி பணம் என்பது எது? டென்த் ஒன், பொதுத்துறை டேஷ் உடையது. நெக்ஸ்ட்டு கோடியீடு நிரப்பகப்பா. 11th ஒன், இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் டேஷ் ஆகும். 12th ஒன், நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் டேஷ். 13th ஒன், வெப்பமண்டலத்தில் உள்ள நீராய்வின் அளவு டேஷ் என அழைக்கப்படுகிறது. 14th ஒன், மனித உரிமைகள் என்பது டேஷ் உரிமைகள். 15th ஒன், குடிமக்கள் மத்தியில் டேஷ் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கப்பா. 16th ஒன், கவர்னியர். 17th ஒன், டாக்கா. 18th ஒன், தாதாபாய் நவரோஜி. 19th ஒன், பாலிகன்ச். 20 ஸ்மித். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ சுண்டல் கோட்பாடு, காகித ஆலை, கைவினைஞர், மஸ்லின் துணி, அப்புறம் ஃப்ரெஞ்ச் பயணி. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சரியாக தவறால் வந்து பார்த்திங்கன்னா 21, வேரன் ஆஸ்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ட்ரூ ஆ ஃபால்ஸா? நெக்ஸ்ட் 22, வில்லியம் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. ட்ரூ ஆ ஃபால்ஸா? நெக்ஸ்ட் 23, இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமானம் பணிகளுக்கு செயற்கை மணல் எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுகிறது. சரியா தவறா? 24, முகலாய் பேரரசு அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். சரியா தவறா? 25, இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆகும். ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக பார்த்து வச்சுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறுபடுத்துக்கு டிஃப்ரென்ஷியேட்டில் பொறுத்து 26 வந்து பார்த்திங்கன்னா கோல் காற்று மற்றும் பருவகால காற்றுகள். நெக்ஸ்ட் 27, நில அதிர்வு மற்றும் சுனாமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காரணம் கூறுகப்பா, 2 மட்டும்தான். 28, தீபப்பாறைகள் எரிமலை பகுதிகளில் காணப்படுகிறது. 29, புவியில் நன்னீர் குறைவாக உள்ளது. 30, வெப்ப பாலைவனங்கள் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் அமைந்துள்ளன. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அதை மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ, நாளைக்கு நடக்க போகும் தேர்வில் எங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வருமா, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக டவுட் வரும். அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நிச்சயமாக நாளை பொறுத்தவரை 1-2 மாவட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம். ஒரு 7-8 மாவட்டம் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வைத்து விட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து பல கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போது 31பா, வேலூர் கழகத்தின் விளைவுகளை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 32, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு தரக. 33, சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக. 34, மன்னனின் வகைகளை கூறுக. 35, அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக. 36, ஆப்பிரிக்கா தாய் கண்டம் என அழைக்கப்படுவது ஏன்? 37, முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்? 38, ஏதேனும் 4 சாலை விதிகளை எழுதுக. 39, மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக. 40, சேமிப்பு மற்றும் முதலீடு என்றால் என்ன? 41, சமுதாய தேவை என்றால் என்ன? 42, தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் 3 எழுதுக. ஓகேங்களா. 3 கூறுகப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ்ப்பா. ஸோ 6 மட்டும் அட்டன் பண்ண போதும். ஸோ 43 வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கர்நாடக போர் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. 44, இந்திய பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது எப்படி? 45, மழைப்பொழிவின் பல வடிவங்களை பற்றி விவரி. 46, தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக. 47, ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பல மாடல் கேட்கப்படலாம், படித்து வச்சுருங்க. 48, உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி.
49 பணத்தின் பணிகள் எவை அவற்றை விளக்குக. 50 தனியார் துறையின் பணிகளை பற்றி எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேப்புப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா, கொச்சின், பிளாசி, வந்தவாசி, டெல்லி, மீரூத், பம்பாய், மதுரை, அசாம், குல்டி. நெக்ஸ்ட்டு உலக மேப் பொறுத்த வரைக்கும் டோக்கியோ, லத்தீன் அமெரிக்கா, மெக்சிகோ, லண்டன், கைரோ. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாள் நடக்க போகுது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி நான் பசங்களுக்கான தொடர்ச்சியான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களும் நம்ம பசங்களுக்கு நெக்ஸ்ட் 9th போவீங்க. ஸோ உங்களுக்கு அப்பயும் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் தொடர்ந்து தந்துக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.